வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கான்டிலியன் அவர்கள் எழுதிய மன்னன் மகள் அத்தியாயம் 17. வேங்கி நாட்டு மன்னன் மாளிகையின் உதய தாரகைகள் பலமாக முழங்கியதால் சுரனை வந்து விழித்து கொண்ட கரிகாலன் கண்களுக்கு எதிரே கிருஷ்ணா நதியின் ஜலப்பிரவாகம் மிக ரம்யமாக காட்சியளித்தது. அதன் நீர் மட்டத்தை காலை கதிரவனின் இளம் கதிர்கள் தழுவி சென்றதால் பிரவாகத்தில் வட்டமிட்டு நின்ற நீர் சுழல்களில் ஒளி ஊடுருவி பளபளத்து இதன்றி கரையோர சிற்றலைகளும் பல கண்ணாடிகள் போல் ஜொலித்து கொண்டிருந்தன. பிரவாகம் வளமாக இருந்ததால் செக்கச்செவேல் என்று இருந்த அந்த தங்க நிற நீரில் ஸ்நானம் செய்து இடப்பளவு ஜலத்தில் நின்ற அந்தணர்கள் இரு கரங்களிலும் நீரை உயர ஏந்தி மந்திரங்களை ஊதி ஐக்கியமிட்டு கொண்டிருந்தனர். இன்னும் சிலர் நீராட்டத்தை முடித்து கொண்டு வெண்கல செம்புகளை நன்றாக துளக்கி கிருஷ்ணா நதியின் புனித நீரை மொண்டு கொண்டு வேதம் மோதி கொண்டே இல்லம் நோக்கி விரைந்து கொண்டிருந்தனர். பொழுது விடிந்து விட்டதால் தங்கள் தொழிலை நடத்த விரைந்த மீனவர்கள் தங்கள் படகுகளை ஆற்று குறுக்கே செலுத்தி கொண்டே வலைகளை விசிறி மீன்களை தேடலாயினர். உழவர்களும் தோள்களில் கலப்பையுடன் சாரி சாரியாக ஆற்றின் கரையோரமாக சென்று கொண்டிருந்தார்கள். அவர்களை விட வேலையில் அதிக ஊக்கத்தை காட்டுவன போல் ஜோடி காளைகள் பல கழுத்துகளில் இருந்த வெண்கல மணிகள் இன்னொலி எழுப்ப உழவர்களுக்கு முன்னால் ஒன்றோடு ஒன்று எடுத்துக்கொண்டு ஓடிக்கொண்டிருந்தன. இடையே நின்று ஒன்றை ஒன்று முட்ட தொடங்கிய ஓரிரு காளைகளை உழவர்கள் அடிக்கடி விலக்கி ஓட்டினர். கிருஷ்ணா நதியில் ஸ்நானம் செய்துவிட்டு கரை மீது நடந்து சென்ற காரிகையரின் இன்ப மேனிகளிலும் அவர்கள் கழுத்தில் இருந்த ஆபரணங்களிலும் கதிரவனின் கதிர்கள் பாய்ந்து பிரம்மை தட்டும் மிருகை அளித்தது. அவர்களை ஏதோ தேவக்கன்னிகள் போல் துலங்க செய்தன. ஆதவன் எழுந்துவிட்டதால் உயிர்களும் எழுந்துவிட்டன. அவன் கிரணங்கள் தாக்க உயிர்களின் நடமாற்றமும் வேகம் பெற்றது. பஞ்சபூதங்களிலும் உயிர் கலந்திருப்பதாகத்தான் சாஸ்திரங்கள் போதிக்கின்றன. ஆனால் நித்தம் உயிர்களை தட்டி எழுப்பும் பணியை மாத்திரம் தீப்பிழம்பான கதிரவனை ஏற்றி உலகை ஆட்டும் மர்மம் என்ன? ஆதவன் மறைந்ததும் உயிர்கள் படுப்பானேன், அவன் எழுந்ததும் உயிர்கள் எழுந்திருப்பானேன்? காற்றுக்கும் நீருக்கும் ஆகாசத்துக்கும் இல்லாத இந்த மாபெரும் சக்தியை அவன் மட்டும் அடைவானேன்? கிருஷ்ணா நதியின் தோற்றமும் உயிர்களின் அசைவும் தர்க்க சாஸ்திரியான கரிகாலன் மனத்திலே இந்த மாதிரி பல எண்ணங்களை எழுப்பவே அவன் முந்திய நாளிரவு தான் தலையில் அடிபட்டு விழுந்ததை பற்றியோ தன் வாழ்க்கையில் ஏற்பட்ட இதர நிகழ்ச்சிகளை பற்றியோ சிறிதும் சிந்திக்காமல் கிருஷ்ணா நதி தீர்த்தத்தை நீண்ட நேரம் உற்று பார்த்து கொண்டிருந்தான். பிறகு மெல்ல அருகே இருந்த இடங்களில் அவன் கண்களை ஓட்டவே அவன் நினைத்த உயிர் தத்துவங்களை எண்ணுவதிலிருந்து சற்று விலகி அரசியல் விவகாரங்களிலும் வட்டமிடலாயிற்று. தான் இருந்த இடத்துக்கு வெகு அருகே தெரிந்த இடை சுவரையும் அதை அடுத்து நின்ற வசந்த மண்டபத்தையும் நோக்கிய கரிகாலன் தான் இருக்குமிடம் மன்னன் மாளிகையாகத்தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டான். அத்துடன் பூமி மட்டம் மிகவும் கீழே இருந்ததாலும் வெகு தூரம் வரை தனது கண்ணோட்டம் செல்வது சாத்தியமாயிருந்ததாலும் அரண்மனையின் மேல் அறை ஒன்றில் தான் இருப்பதையும் உணர்ந்தான். இல்லாவிட்டால் எதிரே இருந்த அந்த பெரிய சாளரத்தின் மூலம் தான் கண்ட அத்தனை இன்ப காட்சிகளை காணுவது சாத்தியமல்லவென்று புரிந்து கொண்ட அவன் தான் படித்திருந்த இடத்தில் சற்றே கண்டான். படுக்கை மெத்து என்று இருந்தது. சாளரத்தின் மரத்தட்டத்தின் மட்டத்தை ஒட்டி படுக்கை கிடந்ததால் உயர்ந்த ஒரு மஞ்சத்தின் மீது தான் படித்திருந்தது தெரிந்தது கரிகாலனுக்கு. முந்தைய இரவில் வசந்த மாளிகையில் தன்னை மண்டையில் அடித்தவன் யாராயிருந்தாலும் தனக்கு படுக்கும் வசதியை மட்டும் நன்றாக செய்திருந்ததை அறிந்த கரிகாலன் மண்டையில் அடிப்பானேன், பின்னர் மலர் படுக்கையில் கிடத்துவானேன் என்று எண்ணி தனக்குள்ளேயே லேசாக நகைத்து கொண்டான். பிறகு மெல்ல தலையில் அடிப்பட்ட எடுத்து தடையை பார்த்து காயம் எதுவும் ஏற்படவில்லை என்பதையும் அடித்தவன் மயக்கம் ஒரு தினசில் இடம் பார்த்து அடித்திருக்கிறானே ஒழிய தன்னை கொல்லும் நோக்கம் அவனுக்கு இல்லை என்பதையும் யூகித்து கொண்டான். அடிப்பட்ட இடத்தில் லேசாக எழும்பி இருந்தது, அவ்வளவுதான். அவனுடைய சுருண்டு இருந்த மயிர்களும் அதை மறைத்து நின்றதால் எழும்பி இருந்த இடமும் வெளியில் தெரியவில்லை.
மெல்ல சமாளித்து கொண்டு படுக்கையில் எழுந்து உட்கார்ந்த கரிகாலன் அந்த அறையை சுற்றுமுற்றும் நோக்கினான். அறை சுவர்களில் இருந்த சித்திர வேலைப்பாடுகளும் ஆங்காங்கே போடப்பட்டிருந்த மஞ்சங்களும் அந்த அறை மன்னருக்காகவோ அல்லது அவரை சேர்ந்த உறவினர்களுக்காகவோ ஏற்பட்டிருக்க வேண்டும் என்பதை நிரூபித்தன. மஞ்சங்களின் கைகளின் முகப்பில் இருந்த சிங்கத்தலைகளையும் மஞ்சங்களின் பிற்பகுதியில் உடல் சாயும் இடங்களுக்கு மேலே செதுக்கப்பட்டிருந்த வேங்கி நாட்டு ராஜமுத்திரைகளையும் கவனித்த கரிகாலன் இது மன்னர் தங்கும் அறையாகத்தான் இருக்கும் என்று தீர்மானித்தான். தன்னை மண்டையில் அடித்தவன் மன்னர் அறையில் தன்னை கிடத்த வேண்டிய அவசியம் என்ன என்று யோசித்து பார்த்தான். அவனுக்கு எதுவுமே விளங்கவில்லை. அறையின் ஒரு மூலையில் தொங்கிக் கொண்டிருந்த திரைச்சீலையில் நெய்யப்பட்டிருந்த சித்திரம் ஒன்றும் திரைச்சீலை காற்றில் ஆடியதால் அசைந்து அவன் குழப்பத்தை கண்டு நகையாடியது. கரிகாலன் மெல்ல பஞ்சனையிலிருந்து கீழே இறங்கி அறையில் தீவிர யோசனையுடன் நீண்ட நேரம் உலாவினான். அதிர்ஷ்டத்தை தொடர்ந்து துரதிருஷ்டம் எப்படி வருகிறது என்பதை நினைத்து பெரிதும் வியப்பும் அடைந்தான். சைவ துறவியிடம் கத்தியை கொடுத்து விட்டு வந்த நான் பிரம்மமாராயன் என் கட்சியை கவனித்ததும் எனக்கு முடிவு காலம் வந்துவிட்டது என்று நினைத்தேன். ஆனால் அங்கி ராஜராஜ நரேந்திரனுடைய அங்கியாகையாலும் அரசர்கள் அங்கியில் எப்பொழுதும் பாதுகாப்புக்கு வாழ் ஒன்றும் இருப்பது வழக்கமானதாலும் நரேந்திரனுடைய சிறு வாழ் எனக்கு கிடைத்தது. அதை காட்டி தப்பினேன். ஆனால் வசந்த மண்டபத்தில் மன்னன் மகள் என்னை எதிர்பார்ப்பாள் என்று நினைத்து வந்தேன். காரிகையை காணப்போன இடத்தில் கட்டாரி தலையில் இறங்கியதான் மிச்சம். அப்பா, ஒரு கண்டத்திலிருந்து தப்பினால் அதைவிட பெரிய கண்டத்தில் ஆகப்பட்டு கொள்ள வேண்டும் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். மறுநாள் நள்ளிரவில் வசந்த மண்டபத்துக்கு என்னை வர சொன்ன மன்னன் மகள் ஏன் அங்கு இல்லை? அவள் இல்லாதிருக்க அவள் சொன்ன நேரத்தில் கோட்டை கதவை திறந்து வைத்தவர்கள் யார்? அரசகுமாரி என்னிடம் செய்தி சொல்லி அனுப்பிய போது பணிப்பெண் மாலினியை தவிர வேறு யாரும் இல்லையே. அப்படி இருக்க நான் நள்ளிரவில் வரப்போகும் விஷயம் மற்றவர்களுக்கு எப்படி தெரிந்தது என்று ஏதோ யோசித்து பார்த்து இவிட ஏதும் கிடைக்காததால் உலாவுவதை நிறுத்தி கொண்டு தன் கட்சியை சோதித்து பார்த்தான். கட்சியில் இருந்த 2 மோதிரங்களும் செங்கதிர் மாலையும் தஞ்சை துறையை கொடுத்த ஓலையும் அப்படியே இருந்ததை கவனித்தான். கரிகாலன் மிதமிதிய வியப்பால் பிரமித்தான். தன்னை தலையில் அடித்து கொண்டு வந்தவன் தன்னை சிறிதும் சோதனை செய்யவே இல்லை என்பதையும் கூட உணர்ந்தும் தன்னை கொணர்ந்தவன் நோக்கம்தான் ஏதுவாயிருக்கும் என்பதை சிந்தித்துக் கொண்டிருக்கும் சமயத்தில் அரை கதவை திறந்த காவலாளி ஒருவன் உள்ளே நுழைந்து கரிகாலனை மிகவும் பயபக்தியுடன் வழங்கி நின்றான். யாரப்பா நீ என்று விசாரித்தான் கரிகாலன். தங்கள் அடிமை என்றான் காவலாளி. காவலில் வைக்கப்படுபவர்களுக்கு அடிமைகள் இருப்பதுண்டா? ஆஹா, உண்டு. யார் காவலில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்ததே பதவிக்கு தகுந்த மரியாதை. எனக்கு அப்படி என்ன உயர் பதவி இருக்கிறது? எனக்கு தெரியாது எஜமான். ஆனால் தங்களை மிகவும் மரியாதையாக நடத்துமாறு எனக்கு உத்தரவு. தங்களுக்கு எந்த பணிவிடையும் செய்ய வேண்டும் என்பது கட்டளை. யார் கட்டளை? நீங்கள் பல் துளக்கி ஸ்நான பானாதிகளை முடித்து கொண்டதும் அழைத்து வர உத்தரவிட்டிருக்கிறார்கள். உத்தரவிட்டது யார் என்று கேட்கிறேன் என்று சற்று கோபத்துடன் கேட்டான் கரிகாலன். ஆனால் காவலாளி சிறிதும் மறையாமலேயே பதில் சொன்னான். புரிந்தது எசமான். ஆனால் யார் என்பது எனக்கு தெரியாது. மேலிடத்திலிருந்து உத்தரவு வந்திருப்பதாக அரண்மனை தலைமை காவலாளி சொன்னார். அதிகமாக தங்களிடம் பேச வேண்டாம் என்றும் உத்தரவிருக்கிறது. ஸ்நானத்திற்கு தயார் செய்துவிட்டேன். புறப்படுங்கள். வேறு ஆடையிலேயே எனக்கு என்றான் கரிகாலன். அதற்கெல்லாம் ஏற்பாடாகி இருக்கிறது என்ற காவலாளி தன்னை தொடரும்படி கரிகாலனுக்கு சம்சை செய்தான். அவனை தொடர்ந்து சென்ற கரிகாலனுக்கு ஆச்சரியத்தின் மேல் ஆச்சரியம் காத்திருந்தது. ஓர் அரசன் ஸ்நானம் செய்வதற்கு வேண்டிய சகல வசதிகளும் ஸ்நான அறையில் இருந்தன. ஸ்நானத்தை முடித்ததும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட உடை முந்தைய நாளன்று வசந்த மண்டபத்தில் மன்னன் மகள் தனக்கு அளித்தது போன்ற உடையாக இருக்க கண்டு ராஜராஜ நரேந்திரன் உடையை நமக்கு அளிக்கக்கூடியது யாராயிருக்கும்? அரசகுமாரி தான் இங்கே நம்மை கொண்டு வந்திருக்கிறாளோ? அப்படியானால் மண்டையில் அடித்து கொண்டு வருவானேன். அழைத்தால் நானாக வரமாட்டேனா என்று நினைத்து கொண்டு உடையை அணிந்து கொண்டு மோதிரங்களையும் செங்கதிர் மாலையையும் தஞ்சை துறை
சோழ படைத்தலைவனான ராஜராஜ அரையனுக்கு கொடுத்த ஓலையையும் கட்சியில் நிறுத்தி கொண்டு மீண்டும் பழைய அறைக்கு வந்தான். அங்கு வந்ததும் காலை போஜனமும் அளிக்கப்பட்டது. நிம்மதியான ஸ்நானமும் சுவையான சிற்றுண்டியும் கிடைத்ததன் காரணமாக பழைய நிலையை அடைந்துவிட்ட கரிகாலன் தன்னை அரண்மனைக்கு கொண்டு வந்தவரை சந்திக்கும் நேரத்தை எதிர்பார்த்து நின்றான். ஒரு ஜாம நேரத்திற்கெல்லாம் அரண்மனை ஆளாட்சி மணி முழங்கியது. அதில் சத்தத்தோடு குதிரை வீரர்கள் படி வேகத்தில் பாய்ந்து வந்து அரண்மனை இரா காவலரை அனுப்பி வைத்ததால் உண்டான கோஷமும் கலந்து கொள்ளவே மன்னர் குடிகளுக்கு பேட்டி கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது என்பதை கரிகாலன் அறிந்து கொண்டான். ஆளாட்சி மணி ஒலித்து அடுத்த சில வினாடிகளுக்கெல்லாம் அவனுக்கு அழைப்பு வந்தது. பாதம் வரையில் தொங்கும் நீண்ட கத்தியுடன் அறைக்குள் நுழைந்த கம்பீரமான வீரன் ஒருவன் தாங்கள் புறப்பட சித்தமா என்று விசாரித்தான். எங்கு போக வேண்டும் என்று கேட்டான் கரிகாலன். வந்தவன் மிகுந்த பணிவை காட்டினாலும் அவன் குரல் மட்டும் சற்று கண்டிப்பாக இருந்தது. என்னை தொடர்ந்து வர வேண்டும் என்றான் வீரன் பதிலுக்கு. அவனை மேற்கொண்டிருந்த கேள்வியும் கேட்பதில் அர்த்தமில்லை என்பதை திட்டமாக தெரிந்து கொண்ட கரிகாலன் பதில் எதுவும் சொல்லாமல் அவனை பின்தொடர்ந்தான். அரண்மனை பகரியின் நீண்ட தாழ்வாரங்களின் வழியாகவும் வளைந்து கீழே இறங்கிய படிகளின் வழியாகவும் கரிகாலனை அழைத்து சென்ற வீரன் அரண்மனைக்கு முன்பிடம் இருந்த பஞ்சமுறையையும் கடந்து எதிரே இருந்த பிரமாண்டமான மற்றொரு மாளிகையை நோக்கி நடந்தான். மாளிகையின் 3 வாயில்களிலும் காவலர் பலமாயிருந்தது. குதிரைகளில் அமர்ந்து பெரும் வேல்களை தாங்கி நின்ற வீரர்கள் பலர் சிலைகள் போல் நின்றிருந்தார்கள். ராஜ உடைகளை அணிந்த பலர் வாகனங்களில் வந்து இறங்கி மாளிகைக்குள் போய்கொண்டும் வந்து கொண்டும் இருந்தார்கள். சாதாரண குடிமக்கள் தங்கள் குறைகளை தெரிவித்துக் கொள்ள வாசலில் குவிந்து கிடந்தார்கள். இந்த கூட்டங்களை எல்லாம் தாண்டி கரிகாலன் அழைத்து சென்ற வீரன் மாளிகைக்குள் எந்தவித தடையும் என்று சென்றான். மாளிகையின் முன் மண்டபத்தில் பேட்டிக்கு காத்து கொண்டிருந்த பல பிரபுக்களை கூட லட்சியம் செய்யாமல் அவன் உள்ளே தன்னை அழைத்து சென்றதை கண்ட கரிகாலன் மன்னன் சன்னிதானத்துக்குத்தான் செல்வதாகவே நினைத்தான். மாளிகையின் முதல் அருகையில் சென்றதும் ஓர் அறை வாசலில் அவனை சற்று நேரம் நிற்க வைத்த வீரன் அங்கிருந்த காவலாளியின் காதில் ஏதோ கிசுகிசு என்று சொன்னான். அதை கேட்டதும் ஏதோ புரிந்து கொண்டது போல் தலையசைத்த அந்த காவலாளி உள்ளே சென்று விலை உயர்ந்த ஆடைகளை தரித்து கொண்டிருந்த ஒரு பெரிய மனிதருடன் திரும்பி வந்தான். அவருடைய உடையிலிருந்தும் இடுப்பில் பட்டையாக வளைத்து கட்டப்பட்டிருந்த சரிகை பட்டைகளிலிருந்தும் அவர் அரண்மனை ஸ்தானிகரா இருக்க வேண்டும் என்று தீர்மானித்த கரிகாலனை சிறிது நேரம் அவர் கூர்ந்து நோக்கினார். பின்னர் தம்முடன் உள்ளே வரும்படி தலையை அசைத்து வழிகாட்டி சென்றார். அறை மிக நீளமாயிருந்தது. அதன் விஸ்தீரணத்தையும் உயரத்தையும் அழகையும் கண்டு இது அறையா மண்டபமா என்று பிரமித்து கொண்டே நடந்த கரிகாலன் அந்த விஸ்தீர்ணமான அறைக்கு உள்ளே இருந்த மற்றொரு அறை வாசலில் சிறிது நேரம் நிற்க வைக்கப்பட்டான். அந்த உள்ளறைக்குள் சென்று கண் நிமிக்கும் நேரத்தில் திரும்பி வந்த ஸ்தானிகர், மன்னர் உங்களை காண்பார், வாருங்கள் என்று கூறி அழைத்து கொண்டு அறைக்குள் நுழைந்தார். மன்னர் என்றதும் ராஜராஜ நரேந்திரனை காணப்போவதாக எண்ணி அறைக்குள் நுழைந்து தலை தூக்கி பார்த்த கரிகாலன் அந்த அறையில் இருந்த மகர ஆசனத்தில் நடுத்தரு வயதுள்ள திரகாத்திரசாலியான ஒரு மனிதன் உட்கார்ந்திருப்பதை கண்டு பிரமித்து போனான். அப்படி அவன் பிரம்மை அடைந்து நிற்பதை கண்ட ஸ்தானிகர் நடுங்கும் குரலில், மன்னருக்கு தலை வணங்குங்கள் என்று காது கரிய முணுமுணுத்தார். இவர் மன்னர் என்று கேட்டான் கரிகாலன் மெதுவாக. ஆமாம், ஜெயசிம்ம சாளுக்கிய மன்னர் இவர்தான், சீக்கிரம் தலை தாழ்த்துங்கள் என்றார் சாணிக்கர். கரிகாலன் தலை வணங்கி மீண்டும் தலை தூக்கி ஜெயசிம்ம சாளுக்கியனை நோக்கினான். வல்லூரின் கண்களை போல் ஜொலித்த 2 கூர்விழிகள் அவன் இதயத்தையே ஊடுருவின போல் நோக்கி கொண்டிருந்தன. மேற்கு திசையில் சோழ நாட்டை ஒரு கலக்க கொண்டிருந்தவனும் வேங்கை நாட்டு அரசியலின் தலைவிதியை நிர்ணயிக்க முனைந்திருப்பவனும் நிரஞ்சனாதேவியின் பரம எதிரியுமான ஜெயசிம்ம சாளுக்கியன் எதிரியில் தான் நிற்பதை உணர்ந்து கொண்ட கரிகாலன் பலதரப்பட்ட உணர்ச்சிகளுக்கு வசமானான். மிக திறமைசாலியும் ஏராளமான ஒற்றர்களை வைத்திருப்பவனும் சோழர் படைத்தலைவனுமான பிரம்மமாராயனுக்கும் தெரியாமல் வேங்கை நாட்டு தலைநகருக்குள் நுழைந்துவிட்ட ஜெயசிம்ம சாளுக்கியனின் இணையற்ற திறமையை எண்ணி பிரமித்து போன கரிகாலனை ஜெயசிம்ம சாளுக்கியனின் இதழ்களில் தோன்றிய புன்முறுவலு
ஒன்று இன்னும் அதிகமாக பிரமிக்க வைத்தது. ஜெயசிவன் வாயிலிருந்து வருத்தப்படி உதிர்த்த வார்த்தைகள் அந்த பிரமிப்பை உச்ச நிலைக்கு கொண்டு போய்விடவே கட்சியில என சமைந்து நின்றான் கரிகாலன்.